அமரர் கல்கி அவர்கள் எழுதிய வாழ்க குதிரை பந்தயம் வீழ்க விவசாயம். சிவசங்கர முதலியாருக்கு ரயில் பாதை ஓரமாக கொஞ்சம் புன்சை நிலம் இருந்தது. வெகு காலமாக அந்த நிலம் சாகுபடி செய்யாமல் தரிசாக கிடந்தது. பஞ்சத்தை தீர்க்க ஒத்துழையுங்கள் என்றும் உணவு உற்பத்தியை அதிகமாக்குங்கள் என்றும் நாடெங்கும் செய்யப்படும் பிரச்சாரம் சிவசங்கர முதலியாரின் காதிலும் விழுந்தது. தேசம் சுதந்திரம் அடைந்திருக்கும் இந்த வருஷத்தில் தம்மாலான கைங்கரியத்தை செய்வதென்று முதலியார் தீர்மானித்தார். உணவு உற்பத்தியை பெருக்கும் காரியத்தில் சர்க்கார் அசாத்தியமான சிரத்தை கொண்டிருக்கிறார்கள் என்றும் விவசாய இலாக்கா வேண்டிய உதவிகள் செய்யும் என்றும் அவர் கேள்விப்பட்டிருந்தார். இதை நம்பி சிவசங்கர முதலியார் 3 ஜதை உழவு மாடு வாங்கினார். 10 ஏக்கரா நிலத்தை உழுது பண்படுத்தினார். செப்டம்பர் மாதத்தில் அந்த 10 ஏக்கரா நிலத்திலும் நெல் விதைத்தார். நெல் விதைப்பதற்கு பட்டணம் படி 100 படி நெல் செலவாயிற்று. அந்த பிரதேசத்தில் ஆற்று தண்ணீர் பாய்ச்சும் நீர்ப்பாசன வசதி கிடையாது. ஏரி பாசனமும் இல்லை. மானம் பார்த்த பூமி. எனவே நெற்பயிருக்கு நாற்று விட்டு நடும் வழக்கமில்லை. நிலத்தை உழுது நெல்லை விதைத்து விடுவார்கள். மழை பெய்தால் பூமியின் வளத்துக்கு தக்கபடி பயிர் செழிக்கும். நன்சை நிலத்தில் சாதாரணமாக கிடைக்கும் மகசூலில் 4ல் 1 பங்கு நெல்தான் கிடைக்கும். சிவசங்கர முதலியார் நிலத்தை நன்றாக உழுது பண்படுத்தியிருந்தபடியால் பயிர் நன்றாக வந்தது. ஆரம்பத்தில் பயிரை பார்த்த அனுபவசாலிகள் 10 ஏக்கரா நிலத்திலும் 20 வண்டி நெல் கிடைக்கும் என்று சொன்னார்கள். முதலியாரும் அப்படியே நம்பி சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் எதிர்பாராத பல ஏமாற்றங்கள் அவருக்கு காத்திருந்தன. இந்த வருஷத்தில் ஐப்பசி கார்த்திகையில் மழை இல்லாமல் போய்விட்ட விவரம் எல்லாருக்கும் தெரியுமே. அக்டோபர் மாத கடைசி வரையில் சிவசங்கர முதலியார் தினம் தினம் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார். கொஞ்சம் கரிய மேகத்தை வானத்தில் எந்த மூலையிலாவது பார்த்துவிட்டால் உடனே அவருடைய உள்ளம் குளிரும். எப்படியும் இன்னும் 4 நாளில் மழை பெய்யாமலா போகிறது என்று அடிக்கடி சொல்லி கொண்டிருந்தார். மழைக்கு பதிலாக இரவு நேரங்களில் பனி பெய்ய ஆரம்பித்தது. ஐயையோ, பனி வந்துவிட்டதே, இனி மழை ஏது என்று சிலர் துக்கிரிவாக்கு சொன்னார்கள். அவர்களை பார்த்து முதலியார், அதெல்லாம் இல்லை, ஐப்பசி பனி அப்போதே மழை என்ற பழமொழி இருக்கிறதே, கட்டாயம் 2 நாளில் மழை கொட்டப் போகிறது என்றார். மேற்படி பழமொழியை அவர் 1000 தடவை உருப்போட்டார். ஆனால் முதலியாருக்கு தெரிந்திருந்த பழமொழி அந்த பொல்லாத மழைக்கு தெரியவே தெரியாது போல் இருக்கிறது. மழை அப்போதேயும் பெய்யவில்லை, 2 நாளிலும் பெய்யவில்லை. 10 நாள் வரை இப்படி பழமொழியை நம்பி பயிரை காயவிட்ட பிறகு சிவசங்கர முதலியார் பயிரை காப்பாற்ற இனி வேறு ஏதாவது செய்ய வேண்டியதுதான் என்று தீர்மானித்தார். முதலியாரின் நிலத்தில் நல்ல கிணறுகள் 2 இருந்தன. உணவு உற்பத்திக்காக இப்போதெல்லாம் விவசாய இலாக்கா ரொம்ப உதவி செய்கிறார்கள் அல்லவா? பெட்ரோல் பம்ப் மாதம் 10 ரூபாய் வீதம் வாடகைக்கு தருகிறார்களே, அதை ஏன் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்று எண்ணினார். பெட்ரோல் பம்ப் வைத்து தண்ணீர் இறைத்தால் செலவு என்ன ஆகும் தெரியுமா? பெட்ரோலின் பாதி விலைக்கு கூட நெல் விளையாதே என்று முதலியாரின் சிநேகிதர்கள் சொன்னார்கள். பெட்ரோல் செலவை தேசத்துக்கு நன்கொடை என்று எண்ணிக்கொள்கிறேன். எப்படியாவது முளைத்து வளர்ந்த நெல் பயிர் காய்ந்து போகாமல் விளைந்தால் போதும் என்று முதலியார் பதில் சொன்னார். நவம்பர் 4ஆம் தேதி சுபயோக சுபலக்னத்தில் ராகு காலம் தியாஜம் இல்லாத நேரம் பார்த்து சிவசங்கர முதலியார் பெட்ரோல் பம்புக்கு விண்ணப்பம் எழுதி ஜில்லா விவசாய ஆஃபீஸில் நேரே கொண்டு போய் கொடுத்தார். ஜில்லா விவசாய ஆஃபீஸில் பெட்ரோல் பம்ப் கைவசம் இருக்கிறது, ஆனால் கொடுப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. மாகாண விவசாய டைரக்டருக்கு விண்ணப்பம் போடுங்கள், அவர் அனுமதி கொடுத்தால் நாங்கள் தருகிறோம் என்று சொன்னார்கள். உடனே முதலியார் மாகாண விவசாய டைரக்டருக்கு விண்ணப்பம் எழுதினார். 10 நாள் வரையில் கிணற்றிலே கல் போட்ட மாதிரி இருந்தது. பயிர் காய்வதை பார்த்த முதலியாருக்கு நெஞ்சு உலர்ந்தது. உடனே ரயில் செலவுக்கு பண்ணிக்கொண்டு சென்னை நகருக்கு சென்றார். நேரில் விவசாய டைரக்டர் ஆஃபீஸுக்கு போய் விசாரித்தார். டைரக்டர் தலைநகரில் இல்லை என்றும் கேம்ப் போயிருக்கிறார் என்றும் தெரிய வந்தது. ஐயோ, பயிர் காய்கிறதே என்று ஆஃபீஸ் குமாஸ்தாவிடம் முறையிட்டார். குமாஸ்தா, டைரக்டர் வந்ததும் உத்தரவு அனுப்புகிறோம் என்றார். கடைசியாக
நவம்பர் 18ஆம் தேதி பெட்ரோல் பம்புக்கு உத்தரவு வந்தது. டைரக்டர் ஆஃபீஸில் 14 நாள் தாமதமாகி இருக்கும் போது ஜில்லா விவசாய ஆஃபீஸில் 7 நாளாவது தாமதமாக வேண்டாமா? 25ஆம் தேதியன்று பெட்ரோல் பம்ப் தயார், எடுத்து போகலாம். ஆனால் பெட்ரோலுக்கு மனு போட்டீர்களா என்று கேட்டார்கள். அது வேறே மனுவா என்றார் சிவசங்கர முதலியார். பின்னே என்ன, மனு போடாமல் பெட்ரோல் கிடைத்து விடுமா என்றார்கள். இங்கேயே மனு எழுதி கொடுக்கிறேன், நீங்கள் அனுமதி கொடுத்து விடுவீர்கள் அல்லவா? எங்களுக்கு பெட்ரோல் கொடுக்கும் அதிகாரம் இல்லை, மாகாண ரேஷனிங் அதிகாரி கொடுக்க வேண்டும். உங்கள் விண்ணப்பத்தில் நாங்கள் சிபாரிசு எழுதி கொடுக்கலாம். சரி, அதையாவது கொடுங்கள் என்றார் முதலியார். ஜில்லா விவசாய அதிகாரியின் சிபாரிசுடன் பெட்ரோலுக்கு நவம்பர் 25ஆம் தேதி மனு போட்டார். 60 காலன் பெட்ரோல் கொடுக்கலாம் என்று ஜில்லா விவசாய அதிகாரி சிபாரிசு செய்தார். பிறகு தினம் தினம் தபாலை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். வானத்திலிருந்து மழையை எதிர்பார்த்து ஏமாந்தது போலவே பல நாள் ஏமாந்தார். மறுபடியும் நேரில் பெட்ரோல் ரேஷனிங் ஆஃபீஸுக்கு போனார். எத்தனையோ மனுக்கள் வந்திருக்கின்றன, பார்த்துதானே அனுப்ப வேண்டும். சப்பட்டை கட்டிக்கொண்டு பறக்க முடியுமா என்றார்கள். கடைசியாக டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி பெட்ரோலுக்கு ஆர்டர் கையில் வந்தது. எத்தனை காலனுக்கு ஆர்டர் வந்தது தெரியுமா? 20 காலனுக்கு. ஏதோ பயிரில் ஒரு பகுதியாவது பிழைக்கட்டும் என்று முதலியார் அவசரமாக பெட்ரோல் பங்குக்கு ஓடினார். உத்தரவை நீட்டி பணமும் கொடுத்தார். பெட்ரோலை கையோடு வாங்கி எடுத்து போகலாம் என்று ஆசையோடு நம்பினார். உடனே கொடுக்க முடியாது. விவசாய பெட்ரோலுக்கு ஸ்பெஷலாக இன்டென்ட் செய்து வரவழைக்க வேண்டும். 2 நாள் ஆகும் என்றான் பெட்ரோல் பங்க் முதலாளி. 2 நாள் என்று சொன்னது 6 நாள் ஆயிற்று. டிசம்பர் 10ஆம் தேதி பெட்ரோலுடன் நிலத்துக்கு போனார் முதலியார். பார்த்தால் வயிறு பகீர் என்றது. பயிர் பெரும்பாலும் உலர்ந்து போயிருந்தது. அடாடா, 1 மாதத்துக்கு முன்னால் தண்ணீர் இறைக்க ஆரம்பித்திருந்தால் 20 வண்டிக்கு பதில் 10 வண்டி நெல்லாவது கிடைத்திருக்குமே என்று பெருமூச்சு விட்டார். பிறகு இயந்திரத்தை முடுக்கி தண்ணீர் இறைக்க ஆரம்பிக்கும்படி சொன்னார். விவசாய ஆஃபீஸிலிருந்து பம்ப் இயந்திரத்தை முடுக்கி ஆரம்பித்து விடுவதற்காக ஒரு மெக்கானிக்கும் ஒரு உதவியாளும் வந்திருந்தார்கள். 2 பேரும் வேலை செய்ய ஆரம்பித்தார்கள். அரை மணி நேரத்துக்கெல்லாம் அவர்கள் இருவருக்கும் சண்டை மூண்டுவிட்டது. நீ ஏன் ஃபிட்டரை எடுத்து வரவில்லை, நீ ஏன் ஸ்க்ரூ முடுக்கி கொண்டு வரவில்லை என்று ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லி சண்டை பிடித்தார்கள். அப்படியானால் பம்ப் இன்றைக்கு வேலை செய்யாதா என்று முதலியார் பரிதாபமாக கேட்டார். வேலை செய்யும் சார், இந்த பயல் ஸ்க்ரூ முடுக்கி எடுத்து வராமல் வந்துவிட்டான். நான் ஆஃபீஸுக்கு போய் இவனிடம் கொடுத்து அனுப்புகிறேன். இனிமேல் இவனே பம்பை சரிப்படுத்தி ஓட்டி விடுவான் என்று சொல்லி மெக்கானிக் கம்பி நீட்டினான். ஸ்க்ரூ முடுக்கி மறுநாள் வந்தது. ஆனாலும் பம்ப் வேலை செய்யவில்லை. எதனால் என்று முதலியார் கேட்டார். இந்த பம்ப் ரிப்பேர் சார், இது பிரயோஜனமே இல்லை என்றான் மெக்கானிக்கின் உதவியாள். முதலியார் மறுபடியும் விவசாய ஆஃபீஸுக்கு போனார். ரிப்பேரான பம்புக்கு பதில் நல்ல பம்ப் வருவதற்கு மேலும் 1 வாரம் ஆயிற்று. கடைசியாக பம்ப் தண்ணீர் இறைக்க ஆரம்பித்த போது முதலியார் அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தார். 3 காலன் பெட்ரோல் செலவு செய்து தண்ணீர் இறைத்ததில் அரை ஏக்கரா நிலம் நனைந்தது. காய்ந்த பயிருக்கு 1 தடவை தண்ணீர் இறைத்தால் போதுமா? மாதத்தில் 4-5 தடவையாவது இறைக்க வேண்டும். ஆகவே 20 காலனை கொண்டு 3/4 ஏக்கரா பயிரைத்தான் காப்பாற்ற முடியும் என்று ஏற்பட்டது. அடாடா, 60 காலன் பெட்ரோல் இருந்தால் 2 ஏக்கரா நெற்பயிராவது பிழைக்கலாம். பெட்ரோல் பஞ்சமும் இந்த சமயம் பார்த்து வந்துவிட்டதே. மதராஸுக்கு போய் மறுபடியும் ஒரு முயற்சி செய்வோம் என்று முதலியார் சென்னைக்கு பஸ்ஸில் பிரயாணமானார். கிண்டி தாண்டி சைதாப்பேட்டை நெருங்கிய போது எதிரே சாரி சாரியாக மோட்டார் வண்டிகள் வருவதை கண்டார். இது என்ன, இவ்வளவு மோட்டார் வண்டிகள் என்று அதிசயித்து பக்கத்தில் வந்த மனிதரை கேட்டார். தெரியாதா, இன்று சனிக்கிழமை கிண்டியில் குதிரை பந்தயம் என்று பதில் வந்தது. முதலியார் சென்னை மவுண்ட் ரோட்டுக்கு வரும் வரையில் எதிர்ப்புறம் வந்த கார்களை எண்ணிக்கொண்டு வந்தார். 1000க்கு மேல் ஆயிற்று. அவர் எண்ணியது 1000 என்றால் 2000 மோட்டார்களாவது அன்று மதராஸிலிருந்து கிண்டிக்கு போக வேண்டும். 2000 கார்கள் கிண்டிக்கு போய் திரும்ப சராசரியில் மொத்தம் 3000 காலன் பெட்ரோல் செலவாகும். பலே, சபாஷ் என்றார் முதலியார். கிண்டி குதிரை பந்தயத்துக்காக அன்று ஒரு நாளைக்கு மட்டும் 3000 காலன் பெட்ரோல் செலவு மிகவும் அவசியமான காரியமல்லவா?
ஆனால் உணவுப் பொருள் உற்பத்தி செய்ய மாதம் 20 காலனுக்கு மேல் கொடுக்க முடியாது. ஏனென்றால் பெட்ரோலுக்கு பஞ்சம், சர்க்கார் கட்டுப்பாடு. எனவே சிவசங்கர முதலியார் மோட்டார் பஸ்ஸிலிருந்து கீழே இறங்கிய போது, வாழ்க குதிரை பந்தயம், வீழ்க விவசாயம் என்று பலமாக கோஷித்ததில் வியப்பு ஒன்றும் இல்லை அல்லவா? கதை முற்றிற்று.